ஹாய் ரைடர்ஸ், குட் மார்னிங். ஸோ நேற்று ஈவினிங் வந்து நிஃப்டியில் ஒரு பைசோன் ஃபார்மாக இருந்துச்சு. ஸோ காலையிலே மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அந்த கால் வந்து பெர்ஃபெக்டாக டார்கெட் அடிச்சு தான் திரும்பிடுச்சு. பட் வந்து நேற்று ஈவினிங்கே வந்து நம்ம அந்த கால் டார்கெட்டாக அடிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷன் இல்லைன்னு தான் சொன்னோம். ஸோ இந்த ட்ரேடர் வந்து நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்க மாட்டோம். பட் வந்து அந்த என்னதான் ஃபுல் கன்ஃபர்மேஷன் இல்லைனாலும் அந்த கால் வந்து சம்டைம்ஸ் வந்து டார்கெட் வந்து அடிக்கிறத தவிர்க்க முடியாது. பட் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருந்தால் நம்ம வந்து எல்லா கண்டிஷன்ஸ் இருக்க கால்ஸை மட்டும் தான் எக்ஸிக்யூஷன் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் 10:30 ஒரு பைசோன் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதில் வந்து ப்ராப்பரான ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷன் கிடையாது. அண்ட் டிசி கன்ஃபர்மேஷன், அதாவது ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வச்சு அது ப்ராப்பரான பை கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அகைன் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் 12:15 ஒரு பைசோன் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த பைசோனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான டிசி கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, ப்ராப்பரான ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோன் ஃபார்மான 2 கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர்எஸ்ஐ வந்து டக்குன்னு வந்து ஓவர்பாட் ஏரியாவுக்கு போயிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம ட்ரேடிங் சிஸ்டத்தோட மிகப்பெரிய பெனிஃபிட். ஸோ இந்த கால் எடுத்திருந்தா ஸோ நீங்கள் வந்து ஒரு பிரேக் ஈவன்லையோ இல்லை வந்து ஒரு காஸ்ட்லேயோ வந்து ஈஸியாக வந்து எக்ஸீட் பண்ணியிருக்கலாம். இல்லை ஒரு குயிக் ஸ்கல்பராக இருந்தால் ஒரு 10 பாயிண்ட் வந்து நிஃப்டியில் பிடிச்சிட்டு ஈஸியாக எக்ஸீட் பண்ணியிருக்கலாம். பட் எஸ்எல் அடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. பட் வந்து இந்த கால் வந்து அந்த ஆர்எஸ்ஐ ஓவர்பாட் ஆகி ரிவர்சல் ஆன உடனே அந்த லெவலுக்கு மேலே போக முடியாமல் கண்டினியூஸாக வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. டேரெக்டாக வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் 255 மார்க்கெட் முடிகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிஃப்டியில் ஒரு செல்ஸோன் ஃபார்ம் ஆச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா 2 டார்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு 120 பாயிண்ட்ஸ் வந்து பெர்ஃபெக்டாக வந்துருச்சு. மார்க்கெட்டில் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பேனிக் செல்லிங் வந்துச்சு. மார்க்கெட் முடியும் போது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவரிங் தான் வரும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. பட் நம்மளோட சிஸ்டமில் அந்த செல்ஸோனை வந்து பெர்ஃபெக்டாக எடுத்து கொடுத்துருச்சு. அதில் 100 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ரேட் எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா நல்ல ஜோன் தான், ட்ரேட் கன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து நமக்கு ஓவர் பாட் ஏரியாவிலேருந்து திரும்பலாம். இந்த ட்ரேடை வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருந்தால் தான் கண்டிப்பாக இக்னோர் பண்ணியிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சரில் நேற்று ஈவினிங் மார்க்கெட் முடியும் போதே வந்து செல்லில் தான் முடிஞ்சிச்சு. ஸோ காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. நான் சொன்ன மாதிரியே நம்மளோட இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல் வந்து ஏரியா வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பிஆர்எஸ்எட் லெவல் தான். அந்த பிஆர்எஸ்எட் லெவலில் பட்டு காலையில் மார்க்கெட் வந்து பெர்ஃபெக்டாக திரும்பிடுச்சு. ஸோ நிஃப்டி ஃபியூச்சரில் பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டார்கெட் வந்து அடிச்சிருச்சு. அகைன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ஒரு 12 மணிக்கு அகைன் ஒரு செல் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதுலேயுமே பெர்ஃபெக்டாக வந்து டார்கெட் வந்து அடிச்சிருச்சு. இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராப்பரான ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து 2:55 அகைன் ஒரு செல் ஃபார்ம் ஆகி அதுலேயுமே வந்து டார்கெட் வந்து அடிச்சிருச்சு. ஸோ இதில் வந்து இந்த ஒரு காலை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் ஃபார்ம் ஆன செல் ஜோனில் மட்டும் தான் ப்ராப்பரான ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷன் இருக்குது. அதுக்கடுத்து 2 செல் ஜோன் ஃபார்ம் ஆகி என்ன தான் டார்கெட் அடிச்சிருந்தா கூட அதில் வந்து நமக்கு ப்ராப்பரான ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷன் கிடையாது. பட் ஓவராலாக மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னவோ அதை வந்து கிளியராக காட்டி கொடுத்துருக்கு. ஸோ மற்ற ட்ரேடர்ஸ் மாதிரிக்கோ இல்லை மற்ற அனலிஸ்ட் மாதிரிக்கோ நம்ம வந்து ஸோ இது எல்லாமே சரின்னு சொல்லி நியாயப்படுத்த மாட்டோம். ப்ராப்பராக செல்ஸோன் வந்திருக்கு, ப்ராப்பராக டார்கெட் அடிச்சிருக்கு. பட் ஒரு ஜென்யூனாக வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷனில் ஸோ நம்ம இந்த ட்ரேடை வந்து இக்னோர் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபின்னிப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான செல்ஸோன் ஃபார்ம் இருந்துச்சு, ப்ராப்பரான ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, ஸோ ப்ராப்பரான ட்ரேட் கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்ட் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஃபுல் டார்கெட் எடுத்திருக்கு. ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக நம்ம இந்த ட்ரேடை வந்து மட்டும் தான் பிக் பண்ணியிருப்போம். ஸோ இதில் ஃபுல் டார்கெட் நல்ல கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து மார்க்கெட் ஃபால் ஆனதை இந்த ஃபின்னிப்டி கால் வந்து நமக்கு கிளியராக எடுத்து கொடுத்துருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் நேற்று ஈவினிங்கே வந்து செல் தான் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ அது காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஃபுல் டார்கெட் வந்து அடிச்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் அதில் 200 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:50 போல் ஒரு பைசோன் ஃபார்ம் ஆச்சு. அதில் ப்ராப்பரான ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. இருந்துமே அந்த காலம் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு இன்றைக்கி அடிச்சிருக்கு. ஓகே, ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா நிஃப்டியில் ஒரு ஸ்டாப் லாஸ், பேங்க் நிஃப்டியில் ஒரு ஸ்டாப் லாஸ் அண்டு நல்ல ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இருந்துமே நமக்கு வந்து ஹிட் ஆகிருக்கு. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சரில் 3 டார்கெட் கிட்டு, ஃபின் நிஃப்டியில் வந்து ப்ராப்பரான டார்கெட் கிட்டு, நிஃப்டி ஸ்பாட்டில் ஒரு ஆப்ஷன் பையிங்கில் டார்கெட் கிட்டு, நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வந்து ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங், புட் ஆப்ஷனில் வந்து ஒரு டார்கெட் கிட்டு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஸோ ஒரு கால் 2 கால், நிஃப்டியில் ஒரு கால், பேங்க் நிஃப்டியில் ஒரு கால், ரெண்டுலேயுமே ப்ராப்பரான நல்ல ட்ரேடே எஸ்எல் அடிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து செல்லிங் ப்ரெஷரில் எதுவும் பண்ண முடியாது. பட் அது நம்ம சிஸ்டமில் ப்ராப்பராக வந்து ரெக்கார்ட் ஆகிரும். நம்ம வந்து எப்போவுமே 10க்கு 10 கால் வந்து ஹிட் ஆகும்னு சொல்லலாம். நம்மளோட சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10 காலுக்கு 7 கால் வந்து 7லேருந்து 8 கால் ஷோர் ஷாட்டாக ஹிட் ஆகும். பட் நம்ம ப்ராப்பராக டிசிப்ளினாக அந்த ஆர்எஸ்ஐ அண்டு மற்ற கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணால் அந்த 3 ஸ்டாப் லாஸை வந்து நம்மளால் 1லேருந்து 2 ஸ்டாப் லாஸாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ.